இந்த 7 டேஸ் லோன் அப்ளிகேஷனை பற்றி 2-3 வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். நம்ம பணம் கட்டினதுக்கு அப்புறம் கூட ஃபோட்டோஸ்லாம் வந்து மார்ஃபிங் பண்ணி தப்பாக பேசி அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசி மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்ணுறது, திரும்ப திரும்ப பணம் கட்ட சொல்கிறது, இந்த மாதிரி விஷயத்துலலாம் இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்லேயே வந்து போட்டிருக்கோம். அப்படி இருந்துமே நிறையா பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் வந்து இருக்குது. எனக்கு இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு எப்படி இதுலேருந்து வெளியே வர்றதுன்னு தெரியல, ஹெல்ப் பண்ணுங்கள், அந்த மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி வரைக்கும் கால் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்காங்க. என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, இதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்றத ஈஸியாக புரிகிற மாதிரி எல்லாருக்கும் நான் வந்து சொல்கிறேன். இந்த மெத்தட் எல்லாமே வந்து காமனான மெத்தட் தான். இது நீங்கள் எல்லாருமே யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஆப்பில் லோன் எடுத்திருந்தாலும் சரி, நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்துட்டு போதும். அதை தாண்டி நீங்கள் அடிஷ்னலாக வந்து எதுவுமே வந்து பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு தேவை இருக்கும் நம்மளுக்கு, நம்ம ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராமில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதை பார்த்துட்டு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுவோம். அது ஸ்கேமா இல்லை ஒரிஜினலா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயிலாம் கொடுத்ததுக்கு அப்புறமா பணம் வந்துடும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 உங்கள் அக்கௌண்ட்டு கிரெடிட் பண்ணி விட்டுட்டு 4000 பே பண்ண சொல்லுவாங்க. இப்படி இருந்துட்டு 1 வீக்கில் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஃபேக்கான ஆப் தான். சரி, நீங்கள் வந்து பணம் பே பண்ணிட்டீங்க, நீங்கள் பணம் எடுத்துட்டீங்க, அதுக்கான இஎம்ஐ வந்து பே பண்ணிட்டீங்க, உங்களை விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பே பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணாதீங்கன்னு சொல்லி நான் யாரையுமே சொல்லலை. அது வந்து தப்பு. நீங்கள் வாங்கின அமௌண்ட்டை நீங்கள் திருப்பி கொடுத்து தான் ஆகணும். அப்படி நீங்கள் பே பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்துலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றத பற்றி மட்டும்தான் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸாக வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அவங்க வந்து உங்களை எப்படிலாம் காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னா, வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணுவாங்க, உங்களோட மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது ரெஃபரன்ஸ்னு சொல்லி நிறைய பேர் நம்பர் கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த வகைகளில் மட்டும்தான் உங்களை வந்து அவங்களால காண்டாக்ட் பண்ண முடியும். ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோன்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அவங்க அலோவ் கேட்பாங்க, அது எல்லாத்துக்குமே வந்து அலோவ் கொடுத்துருவோம். ஸோ அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களோட காண்டாக்ட்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து நம்பர்ஸ் தெரியாது. இப்போ நீங்கள் உங்கள் காண்டாக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நேம் மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக நேமை கிளிக் பண்ணி உள்ளே போனால் தான் நம்பர்ஸ் தெரியும். ஸோ உங்களோட காண்டாக்ட்லேருந்து அவங்களால நம்பர் எடுக்க முடியாது. ஆனால் உங்களோட டயல்டு கால்ஸை வந்து அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் யார் யாருக்கெல்லாம் டயல்டு கால் பேசியிருக்கீங்க, ரீசெண்டாக யாருக்கெல்லாம் கால் பேசியிருக்கீங்க அப்படின்றத அவங்களால செக் பண்ண முடியும். அதை வந்து அவங்களால ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். அவங்க அந்த நம்பரை காப்பி பண்ண முடியாது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அது மூலமாக அவங்க வந்து கால் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரி, ஓகே, நான் அமௌண்ட் பே பண்ணிட்டேன் ப்ரோ, எனக்கு வாட்ஸ்அப்பில் என்னோடய ஃபோட்டோவெலாம் வச்சு எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் ரெஃபரன்ஸ் கொடுத்த நம்பருக்குலாம் வந்து என்னோடய ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா இது ஸ்கேம் ஆப்பு, இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே முதல்ல வந்து அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அடுத்தது வாட்ஸ்அப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. எதுக்கு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ண சொல்கிறது அப்படின்னா, வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக அவன் உங்களுக்கு என்ன மெசேஜ் அனுப்புவோம் அப்படின்றது நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் என்ன ஆகுனா, உங்களுக்கு இருக்கிற பாதி பயம் வந்து போயிடும். நீங்கள் வாட்ஸ்அப்பை வச்சுட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அவன் உங்கள் ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி மிரட்டி அனுப்பிட்டே இருப்பான். அதை பார்த்து உங்களுக்கு பயம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் வாட்ஸ்அப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் வாட்ஸ்அப் பக்கமே போகலன்னு வைங்களேன், அவன் மெசேஜ் அனுப்பி பார்ப்பான், எல்லாமே சிங்கிள் டிக்லேயே இருக்கும். ஒரு 2 நாளில் அவனே விட்டுட்டு போயிடுவான், எதுவுமே நடக்காது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, சிம் கார்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுங்க, ஃப்ளைட் மோடில் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறது. அது எதுக்கு அப்படின்னா, அவங்க வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டே இருப்பான். அதை பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து கட் பண்ணுவீங்க, 10 கால் கட் பண்ணுவீங்க, 20 கால் கட் பண்ணுவீங்க. அவன் கண்டினியூஸாக வந்து பாகிஸ்தான், பங்களாதேஷ்னு ஏதாவது ஒரு VPN ஆக்டிவேட் பண்ணி எங்கேருந்து இல்லாமல் கால் வந்துகிட்டே இருக்கும். அதை பார்க்கும்போது என்ன ஆகும், பயம் வரும். பாகிஸ்தான்லேருந்து கால் வருது, பங்களாதேஷ்லேருந்து கால் வருது, எதுவும் பண்ணிடுவாங்களோ, நம்மளை கொண்டுருவாங்களோ, அந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு பயம் வரும். இந்த பயத்தில் இருந்து நீங்கள் மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ண சொல்கிறது. மொபைல் நம்பரை வந்து டிசேபிள் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த 2 ரீசன் மட்டும்தான், வேறு எதுவுமே வந்து கிடையாது. இது நீங்கள் பண்ணாலே போதும். இது நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே பாதி பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். இல்லை ப்ரோ, நிறைய பொண்ணுங்க வந்து இதில் மாட்டிக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு சைபர் கிரைமில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. நியரஸ்ட்டு ஸ்டேஷனுக்கு போங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயே வந்து சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான வெப்சைட்லாம் வந்து இருக்குது. அதுலேயும் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து என்ன இருக்குன்னா, ஆஃபீஸ் நம்பராக இருக்கும், ஃபோனை வந்து டிசேபிள் பண்ண முடியாது, சிம் கார்டை வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது, கிளைண்ட் கூட டிஸ்கஷன்ஸ் இருக்கும், கால்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சைபர் கிரைமில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்கல்ல, அந்த நம்பருக்குலாம் வந்துட்டு அந்த சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் காப்பி வந்து சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆடியோ அனுப்புங்க, என்னால் பே பண்ண முடியாது, நீங்கள் வந்து ஸ்கேம் பண்ணுறீங்க,
உங்களால் என்ன முடியுமோ பண்ணிக்கோங்க, நான் வந்து ஆல்ரெடி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், உங்களை வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியோ மட்டும் போட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து ஷார் ஆகிடும். ஓகே, இவங்க வந்து அலர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கம் வரமாட்டான். நம்ம அவங்ககிட்ட போயிட்டு சார் ப்ளீஸ் சார் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார், நான் நாளைக்குள்ள உங்கள் அமௌண்ட்டை கட்டிடுறேன் சார் அப்படின்னு நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா ஓகே நமக்கு ஒரு ஆடு மாட்டிருச்சு, நீங்கள் அறுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணிடுவான். இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த 7 days லோன் ஸ்கேம்லேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடலாம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்யூனான அப்ளிகேஷன்லாம் நிறையா இருக்குது, அந்த அப்ளிகேஷனில் லோன் எடுத்துகிட்டு நிறையா பேரால் பே பண்ண முடியல. ஸோ அவங்களும் கால் பண்ணுறாங்க. அவங்களும் கால் பண்ணி ஸோ ப்ரோ இந்த ஆப்புக்கும் இந்த மாதிரி பண்ணலாமா ப்ரோ, எதுவும் மெத்தட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களாம் வந்து ஜென்யூன் ஆப்பு, ஆர்பிஐயில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஆப்பு. ஸோ அவங்கள நீங்கள் வந்து பே பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா யாருமே ஏமாற்றணும்னு பண்ண மாட்டோம். மேபி ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ்னால பே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம். அப்படி வந்தீங்கன்னா அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி ஃபீல்டில் வந்து கலெக்டிவ் ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உங்களோட டீட்டெயிலை சென்ட் பண்ணிடுவாங்க. உங்களோட அட்ரஸ்க்கு அவங்க வந்து மேபி செக் பண்ணலாம். அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணலாம். கால் பண்ணி இமீடியட்டாக எங்களுக்கு பே பண்ணுங்கள், இல்லைனா நாங்கள் வந்து கோர்ட்டில் அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஆனால் எவ்வளோ நாளில் வீட்டுக்கு வருவாங்க, ஆக்ஷன் எவ்வளோ உடனே எடுப்பாங்களா எப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து எனக்கும் சரியாக வந்து தெரியலை. ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி நீங்கள் வந்து ஒரு இதில் லோன் வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து ஒரு லிமிட் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த 7 days லோன் அப்ளிகேஷன்லாம் எடுத்திங்கன்னா நீங்கள் 2000 எடுத்துகிட்டு 4000 கட்டுற மாதிரி இருக்கும், 5000 எடுத்துகிட்டு 8000 கட்டுற மாதிரி இருக்கும். அநியாய வட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கேட்டகரியில் வரும். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் லோன் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு 5000 கிரெடிட் ஆகிருச்சு, இது 7 days லோன் அப்ளிகேஷன் ஸ்கேம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, யூடியூப்பில் வீடியோலாம் பார்த்துட்டீங்க. பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்கல்ல அந்த பணத்தை வந்து நீங்கள் அவனுக்கு பே பண்ணிடுங்க. அவன் ஏதோ ஒரு சம்திங் யூபிஐ லிங்க் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பான். அந்த யூபிஐ லிங்க்கில் போயிட்டு அவன் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் பண்ணியிருக்கானோ 5000 கிரெடிட் பண்ணியிருந்தாலும் அந்த 5000 அவனுக்கு பே பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் சைபரில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஆட் பண்ணி விட்ருங்க. எதுக்குன்னா உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்றத வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்காக மட்டும்தான். நான் வந்து சொல்ல முடியாது நீங்கள் பணம் கட்டாதீங்க, கெட்டாமலே வந்து சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல முடியாது. அப்படி பண்ணால் நம்மளும் வந்து ஸ்கேம் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் கிளியராக பார்த்துருப்பீங்க. சிம்பிள் ஸ்டெப்பு தான். நீங்கள் வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணால் போதும், உங்களோட மொபைல் சிம்மை வந்து டீஆக்டிவேட் பண்ணால் போதும், சைபர் கிரைமில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். சிம்பிள். இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஸ்கேம் பண்ணுற 7 days லோன் அப்ளிகேஷன் அவங்களோட மிரட்டல்கள்லேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து வெளியே வந்துடலாம். இதை தாண்டி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீமாக பயந்து போகிறதுக்கு வந்து இதில் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருங்க, ஹாப்பியாக இருங்க. சேம் ஏற்கனவே சொன்னது தான். வேறு யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா என்னோடய மெயில் ஐடி வந்துட்டு பயோவில் இருக்குது, அதில் நீங்கள் எனக்கு பிங் பண்ணிங்க அப்படின்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.